அந்த பிரசவ வேதனை தாங்க முடியாம சமையாளது போலம் போறாங்கள நேரம். ஐயோ பாட்டி 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 ஐயோ எனக்கு அல்ல வலிக்குது போ எனக்கு வலிக்குது போ வலிக்குது போ வலிக்குது போ அறிவையிட்டே அறிவாயிட்டே நோகுது போ வாட்டி நோகுது போ அல்ல வலிக்குதுன்னு வலிக்குதுன்னு வலிக்குது போ அம்மா வலிக்குது போ அறிவாகு நோகுதுன்னு நோகுதுன்னு பொறுக்கம் ஓடியே வாட்டி முடியிலே 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 போகுதம்மா போகுதம்மா என் உயிரே வாட்டி என் உயிரே போகுதம்மா போகுதம்மா என் உயிரே என் உயிரே என் உயிரே இப்ப என் உயிரே பொறுக்கணலோ பொறுக்கம் முடியிலே முடியிலே வேணாலே வேணாலே என் உயிர் வாட்டி என் உயிர் என் உயிர் என் உயிர் வாட்டி எனக்கு வாழாலே வாழாலே போகம்மா இப்ப போகம்மா ஐயோ ஐயோ பாட்டி பாட்டி அமரே ஐயோ ஐயோ வேண்டாம் வேண்டாம் அழுகாத அழுகாத நான் வந்துட்டேன்ல பொறு பாட்டி ஓ கொண்டா கொண்டா என்ன கொண்டா எப்படி தாமரை இது சுலபமா ஆகிக்கிற அழுகாத கட்டி கொண்டா எடுத்து போடுறேன். அந்த நேரத்துல வளர்த்தவர்களான குப்பி பார்த்தா அந்த எண்ணெயை கொண்டாங்க சொல்லி கேட்கும். எண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது எண்ணெய் எதுக்கு? அது என்ன அறிவுத்துக்கெல்லாம் போட்டு என்ன மந்திரிச்சு அறிவுத்துக்கெல்லாம் போட்டு கட்டி குழந்தை பிறந்தா தொப்புல இருக்கிறோம்ல. இந்த நேரத்துல குப்பாயி பாட்டியானவர்கள் என்ன மந்திரிச்சு போட்டா அடுத்தபடியாக தாமரை இப்படி புட பார்த்துக்கிட்டு இருந்தா நாம் எப்படி குழந்தைய கொல்ல முடியும் என்ன சொல்லி கருத்துடைய எடுத்து அப்ப தாமரையுடைய குழந்தைக்கு இந்த தாமரை கண்ண கட்டுறா. தாமரை தாமரை ஐயோ இரு இரு போடு போடு தாமரை ஐயோ உடுவாட்டி இரு 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 கண்ணை கட்டவன் உனக்கு பொறக்காளிக்குளே பொறக்காளிக்குளே உனக்கனே இருக்குதுவா உடனே போய் எனக்கு ரெண்டு போயாவது குளிக்க. ஐயோ ஐயோ கொஞ்சம் உனக்கு கொஞ்ச நேரத்துல பிரசவம் சுலபமா ஆயிரு. நான் வந்துட்டு பயப்பட வேண்டாம். இரு கண்ணை கட்டுறேன். அது எதுக்கு கண்ணை கட்டுறேன்? உனக்கு மக்க விறக்கும் போது அந்த உதரத்தை எல்லாம் நீ கண்ணுல பார்க்க கூடாது. பயந்துக்குவே அதனால உனக்கு கண்ணை கட்டுறேன். குழந்தைக்கு புனிதாங்க அப்படியா? இவ்வளவு நாளா வருடா இருந்ததுனால குழம்பு விறந்ததையும் அந்த குழந்தைய பார்த்தா அந்த பிணி தாங்குங்கிற பிணி தாங்கியமல்ல வரட்டு புனி தாங்குமல்ல. சரி சரி உன்னை முதல்ல அப்படியா கண்ணை கட்டுறேன். கொஞ்சம் இறக்கமா கட்டு. இரு இரு ஐயோ கட்டு 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 சீக்கிரம். இந்த நேரத்துல குப்பாயி பாட்டி அவருக்கு கண்ணை கட்டி விட்டு கம்பரக்கத்திய தீண்டிக்கிட்டு இருக்கிற குழந்தைய பிறந்தா குழந்தைய கொல்லாம சொல்லி அப்படி இருக்கின்ற பொழுது
இருவேளை தாமர கமலச்சி எம்பெருமா மாயவர செல்லாண்டிய மன வேண்டிய அழுத புலம்பையில அப்ப மாயவருக்கு அறிக்கையாச்சு உட்டாந்த குப்பாய் பாட்டி குழந்தை பிறந்தா ஆண் குழந்தைய கொண்டு போடுவா இவளுக்கு பாடத்தை கற்பிக்க வேணும்னு சொல்லி ஒரு சீக்கிரமாக அழைத்தார் ஏவலாள்களை அழைத்தோ செல்லாண்டியுடைய ஆலயத்துக்கும் வடநாட்டு கோட்டைக்கும் நிலவரை சுரங்கம் உண்டவன்னார். ஆமா நிலவரை சுரங்கமானது உண்டு பண்ணி அந்த சுரங்கத்து வழியாக செல்லாண்டியம்மனை அழைத்து செல்லாண்டியம்மன் தங்க போலையானதை ஏந்திக்கிட்டு வந்தார். அப்படி வந்து நிற்கின்ற பொழுது அப்ப எம்பெருமா மாயவரே தாமரைக்கு மருத்துவமானது பார்க்க வேணும்னு சொல்லி வடநாட்டு காராளன் மரகுன்னா பெருங்குடியார் நித்தம் 1000 பிறவருக்கு நீதியுள்ள காராள சாமி என்று சொன்னா நாளைக்கு வடநாட்டிலே அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்கக்கூடிய காராள சாமிகள் நாட்டு வழக்கப்படி பிறந்தால் எச்சவாய்களே உடந்தையானது வந்து அச்சம் கலங்கிவிடும். ஆகையால் இவர்களுக்கு கலியுகத்தில் ஒரு காரணமாக விளங்க வேணும் என்று சொல்லி எம்பெருமா மாயவரே அந்த ஒரு சீக்கிரமாக தாமருடைய அங்கத்திலே வலதுபுறத்து விழாக்கடகையும் இடதுபுறத்து விழாக்கடையும் பிரிச்சு அந்த நேரத்தில் கடகு வழியாக அன்னமார் இருக்க போறாங்க. படுகு போச்சு இந்த நேரத்தில் எம்பெருமா மாயவர்தானே வடநாட்டு மாநில தாமரைக்கு வந்து யாரை அழைச்சாங்க எம்பெருமா மாயவர் குப்பாய பாட்டியத்தானே அந்த இடது காலை எட்டி வச்சாரே எம்பெருமா மாயவரே எட்டி உதைக்கின்ற பொழுது குப்பாய் பாட்டி போய் அடுக்காமது போய் விழுந்தா குப்பாய் பாட்டி 7 முழக்கூடானே அப்படி விழுந்த உடனே குப்பாய்க்கு ஒண்ணும் தெரியல. இந்த நேரத்தில் எம்பெருமா மாயவரும் அப்ப செல்லாண்டியம்மன் தாமரைக்குத்தானே அப்படி கடக வழியாக
எடுத்து வச்சு அந்த குழந்தை இரண்டையும் வானத்துக்கும் தெரியாமல் பூமிக்கும் தெரியாமலே அந்த மதக்கரைய கோயிலுக்கு மக்களையே அப்படி மக்களை கொண்டு வருகின்ற பொழுது எம்பெருமான் ஆயவர் பார்த்தார். தாமரை காசி பொன்னாம்பலம் தேவர்மான் தேவலோகத்திலே மக்கள் வரமானது வாங்கி வந்து தாமரைக்கு தெரிய வேணும் புள்ள சுகமனா என்று இந்த ஒரு குழந்தையாவது நாட்டு வழக்கப்படி பிறக்க வேணும்னு சொல்லி அப்ப கடவை எல்லாம் தானே எம்பெருமான் ஆயவர் காயமெல்லாம் உறந்து விட்டு பொன்னோசி உஜ்ஜரையாள காயத்தை எல்லாம் பொருந்தி விட்டார். அப்படி பொருந்தி விடுகின்ற பொழுது அந்த மூணாவது பெண் குழந்தையானதானே நாட்டு வழக்கப்படியே ஒரே ஒரு பெண் குழந்தையானது பிறக்குது. அப்ப குப்பாயி பாட்டிக்கு அந்த 7 முள கூடு நிமிந்து போச்சு, 2 கொக்கி பல்லு முளைஞ்சு போச்சு. அப்ப டண்டனோர் குப்பாய் மேல திரிக்கிறா. குப்பாய் பாட்டி மேல திரிக்கி அங்க என்ன பண்ற? மறைக்குதுங்கிறாங்க இந்த பக்கம் வாங்கல என்ன பண்ற? தண்ணி கொஞ்சம் கொண்டாங்க பாட்டி. ஆமா குடத்துல கொண்டுட்டாங்க. எங்காவது குப்பாய் பாட்டி வேற குழந்தை ஒன்னே ஒண்ணு அழுதுகிட்டு இருக்குது. குப்பாயி ஓய் அங்க என்ன பண்ற? இங்க வா, அங்க இங்க போற பாட்டி. அங்க என்ன பண்ற? நடக்க முடியல. என்னமோ வந்து உதச்ச உதையில கூணு கேணுலாம் நின்று கண்ண கருகுமுன்னு கட்டிச்சு நம்ம குப்பத்தை. அப்ப குப்பாயி பாட்டி கூடல் வந்து உள்ள வந்து பார்க்கின்ற பொழுது தங்க சிலை போல ஒரே ஒரு பெண் குழந்தையானது பிறந்திருக்கிறது. அந்த பெண் குழந்தையானது கொப்பல் அறுத்து குளிப்பாட்டி கொடுக்க வேணும்னு சொல்லி அப்ப தாமரக்கவளர்ச்சியுடைய அந்த மகளை குப்பாயி பாட்டி பெண் குழந்தைய கொப்பல் அறுத்து குழந்தைய கையில் எடுத்தாங்க. கையில் எடுக்கையில தாமரக்கவளர்ச்சி வந்து மயக்கமா இருக்கிறாங்க. அப்ப தாமரைக்கு தீர்த்தமானது ஓடுகின்ற பொழுது மயக்கம் தெளியுது. அப்ப கட்டில கண்ண அவுத்துடுறாங்க. சின்ன குழந்தை பிறந்துடுச்சா? பிறந்தது பிறந்தது. குழந்தை கொண்டா பாக்கலாம். இருக்குது இருக்குது. இரு இரு யாரு இங்க பாரு. குழந்தை அழுக மாட்டேங்குது. அழுகுது 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 அழுகுது. பாட்டி தாமரை என்ன உன்னை விட அழகா இருக்குது.
குழந்தை சரியா இருக்குது இவன் சொன்ன கொண்டையில பூரா. பாட்டி பாட்டி ஐயோ, குழந்தை மனமோ அழகு நொய்யி நொய்யின்னு கத்துதுண்ணா. குழந்தை பாக்குற பாட்டி இரு நான் உள்ள வரலாமா? சளி குழந்தை கீழே கேக்குது பாத்துக்கோ. என்ன பூரா கோழை குடிச்சு போடுச்சு குழந்தை. அதனால பாட்டி ஐயோ குண்டா புள்ளை நான் பாக்குறேன். தண்ணி இரு பாட்டி குழந்தை தண்ணி வாத்து கொடு கையில. தண்ணி பிறக்கும் போதே சொட்டரோடவே பிறந்துக்குது. அடைக்கூடாது. தண்ணி கொண்டாங்க. ஆமா காய்ச்சி அதான் பார்த்து பையனா தண்ணி கொண்டாங்க. அடியே ஓ நான் ஒன்றும் பண்ணலையே, கை காலில் நீவி விட்டேன். ஊத்து ஊத்து. ஓ வாய் கூட விளையே நல்லா